ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நாங்கள் வந்து சம்மர் வெக்கேஷனில் போன இடம் தான். நாங்கள் வந்து கூர்க்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட vlog தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து பெங்களூருக்கு வந்து ஹைதராபாத்லேருந்து ட்ரெயினில் தான் வந்தோம். அங்கேருந்து கார் ஜேர்னியில் வந்து மைசூர் வழியாக வந்து நாங்கள் கூர்க்குக்கு தான் போனோம். நாங்கள் இந்த ட்ரிப்பு வந்து ட்ராவல்ஸ் மூலியமாக தான் போயிருந்தோம். ஸோ அவங்களே வந்து பிளேசஸ் எல்லாமே எங்கே விசிட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து லிஸ்ட் எழுதி நம்மளுக்கு பிளான் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பெங்களூர்லேருந்து வந்து 5 hours ஜேர்னி கூர்குக்கு. போகிற வழியில் வந்து நல்லா சீனிக்காக தான் இருந்தது. ஆனால் நம்மளுக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்தது. நம்மளுக்கு சில்லுன்னெலாம் இல்லை. நாங்கள் போனது வந்து சம்மர் சீசன் வேறு. மதியானம் லன்ச் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் மாதிரி போனோம். மாங்க் இருக்கிற இடம். இது என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. வெளியே பார்த்தா அவங்க இருக்கிற பில்டிங்கு வீடு மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தா ஸ்கூல் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா டெம்பிள்லாம் இருக்குது. அதனால் இது ஸ்ட்ரக்சர் என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நாங்கள் உள்ளே போய் நாங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து எல்லாமே நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்துக்கு வெளியில் வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. அங்கே வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறமா நாங்கள் ஈவினிங் வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டு முடிச்சதுக்கப்புறமா டின்னருக்கு வந்து அகைன் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அங்கே போய் டின்னர் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நல்ல வியூ பார்ப்போமா? இங்கே கிடையாது. வெளியே போனால் அவ்வளோலாம் இல்லை. ரொம்ப காமாக சட்டிலாக நார்மலாக இருந்தது. நாங்கள் நேற்று என்ன டின்னர் சாப்பிட வந்தோமோ அதே இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோன்னா காஃபி பிளான்டேஷனுக்கு தான் போகிறோம். எப்படி நம்ம வந்து ஊட்டிக்கு போனால் நம்மளுக்கு வந்து ஒரு டீ பிளான்டேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணுவோமா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், ஹிந்தினா ஹிந்தி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து தமிழ் ஆப்ஷன் இருந்ததுனால நாங்கள் அதே வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பிளான்ட்டை பற்றியும் ஒரு ட்ரீயை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் அதில் வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறத வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஃபிக் ட்ரீ பற்றி நீங்கள் பார்த்தோம். அது ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ட் அந்த டைமில் சீசன் இல்லை. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஒரு ஃபிக் ஃப்ரூட்டில் தான் இருந்தால் ஒரு காயின் ஆஃப் ஃபிக் வருது. இதுக்கப்புறமா நாங்கள் காஃபி பற்றி தான் நிறையா பார்த்தோம். 2 டைப்ஸ் ஆஃப் காஃபி இருக்குது, அரபிக்கா அண்ட் ரோபஸ்டா. அரபிக்கா வந்து நம்மளுக்கு ஜென்ரல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது, மைல்டான ஃப்ளேவருக்கு நம்ம பேக்கெட்டில் வாங்குறது எல்லாமே அரபிக்கா தான். ரோபஸ்டா வந்து ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இருக்கும். அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அதோட மார்க்கெட்டிங் வேல்யூஸ் வந்து எது காஸ்ட்லியாக இருக்கும் எது கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. ரோபஸ்டா வந்து அதிகமான ரேட் இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்கர் ஃப்ளேவர் அண்ட் ரொம்ப வருஷம் ஆகுமா அது வளர. இப்போ பார்த்த மரம் வந்து சாண்டல்வுட். அது வளர்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு லைசன்ஸ்லாம் வேணும்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம பேக்கெட்டில் வாங்குகிற சாஷே காஃபி பவுடர்ஸில் வந்து சிக்கரின்னு ஒன்று கலப்பாங்களாம். ஸோ அதில் வந்து 80 to 20%, 80% காஃபி 20% சிக்கரி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து காற்று போகுது காஃபி வந்து வெளியே வச்சா அப்படின்றத முக்கியமாக சொன்னாங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம சிக்கரி எவ்வளோ அதிகமாக கலந்துருக்குன்ற பொறுத்து. நம்ம அப்படியே கீழே வந்தோன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான். என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் எதுவுமே நாங்கள் வாங்கலை. ஏன்னா எல்லாமே அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது. அங்கே முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் இந்த கார்டனுக்கு தான் வந்தோம். வெயில் என்ன தான் அடித்தாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வேர்க்கிற அளவுக்குலாம் இல்லை, ஒரு மாதிரி நார்மலாக தான் இருந்தது. இங்கே எங்களால் வந்து ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. கீழே போய் நான் அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. கண்ணு வேறு செம்மையாக குடிச்சதுனால ஃபோட்டோலாம் பெருசாக எடுக்கலை அப்படின்னு சொல்ல மாட்டேன், நிறைய எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கேயே தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஜிப்லைனுக்கு வந்திருந்தோம். இந்த ஜிப்லைனில் வந்து நானும் அம்மா போல் நாங்கள் ஆல்ரெடி குமிழி விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நாங்கள் 2 பேர் போயிருப்போம். அதனால் இந்த வாட்டி என்னோடய சிஸ்டரும் அப்பாவும் வந்து போயிருந்தாங்க ஜிப்லைனில். எல்லார் கையிலையும் ட்ரைபாடு ஃபோனு அப்படின்னு தான் இருந்துச்சு இந்த ஜிப்லைனில் போகும்போது. ஆனால் நான் இந்த வாட்டி கண்டிப்பாக தூரத்துலேருந்து அட்லீஸ்ட் இதையாச்சும் வீடியோ எடுக்கணும்னு நான் எடுத்தேன். ஜிப்லைன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஜீப் சஃபாரி தான் வந்து போயிருந்தோம். போகிறது வந்து ஸ்டார்டிங் ஒன்றுமே நார்மலாக தான் இருந்தது. நாங்கள் அப்புறமா ஏறவே ஆரம்பிக்கல. நாங்கள் அவ்வளோதான் ரைடு, ஒன்றுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு நினச்சோம். நம்ம உள்ளே போகும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் போட்டு நாங்கள் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு கிட்டே வந்து மீனெல்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம பிஸ்கெட் போட்டோம். ஸோ மீன் வந்து பிஸ்கெட் சாப்பிட்ற காட்சியை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து 2 பேக்கெட் பிஸ்கெட்டை வந்து நாங்கள் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட நாங்கள் போட்டிருப்போம். போட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இந்த சைடு கிடையாது, இன்னும் பின்னாடி வந்து ரொம்ப கம்மியான தண்ணி தான் இருக்குது. நான் முடிச்ச அளவுக்கு க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கேன். நல்லா வந்து மீன் வந்து தெரியல, அதனால் ரொம்ப நேரம் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான்.
இங்கே காமிக்கிற இடத்துல வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் லஞ்சும் சாப்பிடல. ஸோ பக்கத்தில் இருந்த ஸ்டாலில் வந்து நாங்கள் மேகியும் பிரெட் ஆம்லெட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சை முடிச்சிட்டோம். நம்ம வந்து ஜீப் சஃபாரியை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் இவ்வளோ நேரம் பண்ண ஜீப் சஃபாரி வந்து ஒரு சாதா கார் ரைடு மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து குமுளியில் போனோம்ல, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா சாதா ரோட்டில் தான் போகுதுன்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு இந்த மாதிரி மேடும் பள்ளமாக இருந்துச்சு. இங்கே தான் வந்து ஆக்சுவலான த்ரில்லிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே வந்து நாங்கள் ஜீப்பை மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு நினச்சோன்னா, அங்கேருந்து ஆப்போசிட்டில் வந்து 2 காரெல்லாம் வந்தது. காரு, பைக்கெல்லாம் அதெல்லாம் எப்படி அங்கே அலோவ் பண்ணுறாங்க, எப்படி ஓட்ட முடியுதுன்னு தெரியல. ஸோ இந்த நாங்கள் புக் பண்ணும் போதே இந்த சர்டன் பிளேசஸ் எல்லாமே அதுலேயே வந்து கவர் ஆகிடும். ஸோ அதில் வந்து கடைசி பிளேஸ் வந்து இதுதான். இது பார்க்குறதுக்கு நம்ம மலை மாதிரி இருந்துச்சு. என்ன இவ்வளோ தூரம் நடக்கும்னு பார்த்தோம். நான் மேலே போக போக வந்து அதோட டாப்பியும் வந்து சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் பச்சை பசையாக நடுவில் வந்து நிறையா மாடெல்லாம் இருந்த போது எனக்கு பால் பாக்கெட் ஆட் வர மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடம். நாங்கள் போனது வந்து ஒரு 5:30 போல் போயிட்டு 1 ஹவரில் வந்து ரிட்டன் வந்துடணும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கடைசியாக வந்து 6:30க்கெலாம் கரெக்டாக வந்துவிட்டோம் கிளம்பணும் அப்படின்னா. நான் அப்போ தான் நிறையா பேர் போகிறாங்க. ஆனால் கேட்டால் 1 ஹவர் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமமான டைம் வந்து 1 ஹவர் தான். நம்ம வந்து கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்ற லிமிட்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நல்லா தெரியுது. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுல டாப் வியூ. அங்கேருந்து நம்ம கீழே போனோன்னா இன்னொரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். கூர்க் வந்ததுலேருந்து வெயில் தான் அடிச்சிச்சு. ஸோ பெருசாக நாங்கள் கூலிங்காலாம் இல்லை. நாங்கள் வந்ததும் சம்மர் டைம்ன்றனால பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இந்த இடத்துல வந்து நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அட்மாஸ்ஃபியர்லாம் சூப்பராகவே இருந்தது. நாங்கள் வந்து ரிட்டன் வந்து ஹோட்டலுக்கு தான் மறுபடியும் போகிறோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போய் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிச்சதுக்கப்புறமா டின்னருக்கு வந்து நாங்கள் 8:30க்கு வந்து நேற்று போக வேண்டியது. ஸ்விம்மிங் பண்ணிட்டு போனதுனால டைம் இல்லை. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம சீக்கிரமாகவே போயிட்டோம். ஸோ இதான் வந்து கேண்டில் லைட் டின்னராக. இன்றைக்கி வந்து Day 3 ஃபைனலான டே. நாங்கள் காலையில் வந்து ஹோட்டலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரெடி ஆகிடுச்சு. ரெடியாகி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ரூமும் இந்த மாதிரி மெஸ்ஸில் தான் இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து அன்றைக்கி போனது வந்து பேம்பு ஃபாரஸ்ட் தான். செம்ம வெயில் போச்சு. நம்ம வந்து ஒரு வழியாக ஆக போகிறோம்னு நினச்சோம். ஆனால் உள்ளே போக போக நல்லாவே இருந்தது. இதுக்கு அடியில் வந்து நம்ம போட்டிங்கும் இருக்குது. பட் நம்ம போட்டிங் வந்து ஆஃப் பண்ணல. நம்ம வந்து பார்க் மட்டும் தான் சுற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக இது வந்து ஒரு வாக்கின் பிளேஸ் தான். நம்ம வந்து பெருசாக நம்ம இது ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஃபுல்லாக இந்த ஃபாரஸ்ட் வந்து சுற்றி பார்த்து நடக்கலாம், அவ்வளோதான். நம்ம நல்ல ஒர்க் அவுட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நாங்கள் வந்து 3 பிளேஸ் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த பேம்பு ஃபாரஸ்ட் ஒன்று, பிருந்தாவன் ஒன்று, அப்புறமா மைசூர் பேலஸ். ஸோ இந்த 3மே நம்ம வந்து இன்றைக்கி போவோமா அப்படின்னு இருந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய ஃபுட் ஸ்டால், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது பாஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது உள்ளே வரணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது கூர்கோட லைஃப் ஸ்டைல் முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத எல்லாமே டெபிக் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அங்கே மேலே வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரீ ஹவுஸில் ஏறேன். இது கொஞ்சம் டேமேஜான கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ளே நடந்து போனோன்னா ஸோ இந்த ஏரியா வருது. இங்கே பார்த்தோன்னே ரொம்ப கால் வைக்கணும் அப்படின்றது ஆசையாக இருந்ததுனால அங்கே உள்ளே போய் கொஞ்சம் நேரம் கால் வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். அண்ட் ஒரு கல்லில் ஏறும் போது செம்ம பயமாக இருந்துச்சு. ஏன்னா சில கல் வந்து ரொம்ப வழுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நம்ம பார்த்து தான் உள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். நிறையா பேர் இன்னும் டெப்த் எண்டுக்கெலாம் போனாங்க. நம்மளுக்கு வந்து இதே நல்லாயிருக்கு அப்படின்னு வச்சுருந்தோம். கால் இதுக்குள்ளே வைக்கும் போது நல்ல ஒரு ஃபுட் ஸ்பா கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வாட்டரோட ப்ரெஷருக்கும் நம்ம வந்து ஒரு மசாஜ் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா நான் வந்து Day 3 வந்து ஃப்ரைடே. ஸோ அதனால் நம்ம தொழுகனால பள்ளியாசில் வந்து நிறுத்தி அங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு டைம் வேணும்னால அங்கே சீக்கிரம் கிளம்பிட்டு அங்கே நேரம் பாஸ் பண்ணி தொழுது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டோம். நான் அது வந்து எக்ஸாக்டாக நல்ல பிரியாணின்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா இருந்துச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் போனது வந்து பிருந்தாவன் தான். நாங்கள் போகிறதுக்கே ஒரு 4 or 5 தான் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து அங்கேருந்து நாங்கள் சீக்கிரமாக கிளம்பணும். அது ஏன்னா நாங்கள் வந்து மைசூர் பேலஸ் போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் லைட்டிங் ஷோக்கு தான் மெயினாக போகிறோம். ஸோ அது என்ன ஆச்சுன்னு கண்டிப்பாக எண்டில் பாருங்கள். நாங்கள் போகும்போது கூட அவ்வளோ கூட்டம் இல்லை. நாங்கள் வெளியே கிளம்பும் போது தான் அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு உள்ள. இது வந்து வாட்டர் ஃபால் ஷோ என்னமோ இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அதுக்கு எதுவுமே போல. நாங்கள் வந்து மைசூர் பேலஸ் லைட்டிங் ஷோ பார்க்கணுன்னால நாங்கள் இந்த இடத்தையும் நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் சுற்றிலாம் பார்க்கலாம். நாங்கள் மேலே வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்துவிட்டோம். இங்கே ஈவினிங் வந்து இங்கேயும் லைட் ஷோ மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் போல். நாங்கள் அதெல்லாம் வேணாம், நம்ம வந்து மைசூர் பேலஸ் லைட்டிங் ஷோ தான் வேணும் அப்படின்னு நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இங்கே வந்து பூ இருக்குன்னு பார்த்தா அது சீசனாக என்னன்னு தெரியல. இந்த பூவுமே இல்லை, வெறும் செடி மட்டும்தான் இருந்தது. இந்த வீடியோ பார்த்தாலும் தெரியும். நாங்கள் வந்து டாப் வியூ, சைட் வியூ, லெஃப்ட்டு, ரைட்டு எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருப்பேன் இந்த ஒரு இடத்த வச்சே.
ஸோ அவ்வளோதான். நாங்கள் வந்து இந்த பிளேஸில் வந்து முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கி சன்செட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் மைசூர் போகிறதுக்கே வந்து ஒரு 7 o'clock சம்திங் ஆச்சு. நம்ம அங்கேருந்து மறுபடியும் பெங்களூர் வேறு போகணும். வெளியில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நம்ம உள்ளே போய் கேட்கலாம், டிக்கெட் வாங்கலான்னு போனால் இன்றைக்கி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் நம்ம வந்து பிருந்தாவனமே ஒழுங்கும் பார்க்கவே இல்லை, அதையாச்சும் ஒழுங்காக பார்த்துருக்கலான்னு ஃபீல் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து 7:30 மணிக்குலேருந்து பெங்களூருக்கு வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து வந்தே பாரத்தில் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சீனிமா நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.